ஓகே. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்ட்டு வந்தேன். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட்டே இருக்குது. என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ட் காயின் ஆல்ட் சீசன் இருக்குமா இருக்காதா, அப்படி இருந்தால் டிலே ஆகுதா இல்லை கேன்சல் ஆகுதா, என்ன பிரச்சனை, எதனால இப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய மெசேஜ் பண்ணாங்க எனக்கு. இன்னைக்கு கூட ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. சார், ஆல்ட் சீசன் இருக்கா இல்லைன்னு இருக்காதுன்னு அனுப்பிச்சி விட்டேன். சார் அப்படின்னாரு, ஏங்க இவ்வளோ வீடியோ இவ்வளோ விஷயம் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் வந்து இதை கேட்குறீங்களே அப்படின்ட்டு. இல்லை சார், நான் புதுசு அதனால கேட்டேன் அப்படின்ட்டு. சரி, அதனால அதை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம் அப்படின்ட்டு. பேசிடுவோன்றதை விட இன்னொன்று முக்கியமானது, நேத்திக்கா ஆமாம், நேற்று தான் எனக்கு ஒரு டாக்டர் ஒருத்தர், அவர் அப்போலோவில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஒரு பர்டிகுலர் வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ, 35 நிமிஷம் வீடியோ. அது நிறைய பேருக்கு புரியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அது அப்படியே சரி, அது என்ன அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க, ஆல் சீசனை பற்றி தான். பெஞ்சமின் கோவனோட வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, ஒரு 35 நிமிஷம் வீடியோ. பெஞ்சமின் கோவன் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சேனல். அதுலேருந்து ஒரு வீடியோ அமைச்சிருந்தாரு. அதில் சொன்ன விஷயங்கள் ப்ளஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து இந்த பர்டிகுலர் எபிசோடில் கொஞ்சம் பேசிடுவோம் இந்த லைவ்லன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விஷயத்த அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அதாவது 4 விஷயங்கள் வந்து இந்த ஆல் சீசனுக்கு அதாவது வந்து தடைன்னு சொல்கிறத விட கொஞ்சம் டிலே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. மொதல் இது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனி ரிஸ்க் ரிலேட்டட் ஆசெட், அது ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, கிரிப்டோவாக இருந்தாலும் சரி, இட் இஸ் வெரி மச் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் ஃபெட். நம்ம எப்பவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது. ஃபெடரல் ரிசர்வ், அந்த ஃபெடரல் ரிசர்வோட தான் ஒரு க்ளோஸாக லிங்க் ஆயிருக்கு. அவங்களுடைய டெசிஷனுக்கு தகுந்தபடி தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சைக்கிள்லையும் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ரியாக்ட் ஆயிருக்கு, அந்த ஆல் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு. இப்படி பார்க்கும்போது ப்ரீவியஸ் 2 சைக்கிள்ஸை வந்து அவர் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு, எப்பெல்லாம் வந்து அவங்க ஃபெட் வந்து சில தளர்வுகளை ஏற்படுத்துகிறாங்களோ அப்பெல்லாம் வந்து ஆல் சீசன் பூதாகரமாக கிளம்பி பெருசாக போயிருக்குன்னு சொன்னார். அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஆக்சுவலாக வந்து 2 விஷயங்கள் ஃபெட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பொருளாதாரத்துக்கு ஏற்றபடி அவங்களுடைய, அதாவது அமெரிக்கன் பொருளாதாரத்தை சொல்கிறேன், அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றபடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று டைட்டன் பண்ணுவாங்க, இல்லைன்னா தளர்வு ஏற்படுத்துவாங்க, அதாவது ஈஸிங் பண்ணுவாங்க, லூஸாக விடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குவான்டிடேட்டிவ் டைட்டனிங் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தான் செஞ்சுட்டு இருக்காங்க ஒழிய என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் குவான்டிடேட்டிவ் ஈஸிங்கே போகல. இது வந்து இதை பற்றி ஒரு வீடியோ நான் ரொம்ப நாள் முன்னாடியே போட்டிருந்தேன், ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங்னா எப்படி நடக்கும்ன்றதை பற்றி தெரியலன்னா அந்த வீடியோ கூட பார்த்துக்கோங்க, அப்படின்னு என்னன்னு புரியாதவங்களுக்கு, புதுசாக வந்திருக்கவங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து யாரோ மியூட் பண்ணாமல் இருக்கீங்க, மியூட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து அந்த குவான்டிடேட்டிவ் டைட்னிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரேட் கட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரேட்டு ஹைக்கை வந்து குறைக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிக்கிட்டே வருவாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இப்போ யூஸ்வலாக வந்து எப்படி அது நடக்கும்னு சொன்னால், போன சைக்கிள் முதல் சைக்கிளில் ஹால்விங் நடந்து முடிந்த வருடம், அதுக்கு அடுத்த வருடம் குவார்டர் 1லேயே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லூஸ்னிங் வந்துடும், அதாவது குவான்டிட்டியோட ஈஸிங் வந்துடும், அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக என்ன ஆகும்னா புல் வந்து அந்த ஆல் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க இந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங்கே கொடுக்கல. ஃபெடரல் ரிசர்வ் என்ன பண்ணாங்கன்னா, குவான்டிடேட்டிவ் ஈஸிங்கிற விஷயத்தை பற்றி இன்னமும் பேசலை. மேபி அடுத்த மாதம் மார்ச் மாதம் ஒரு மீட்டிங் இருக்குது, எஃப்ஓஎம்சி மீட்டிங். அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ அப்படி இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2021 எப்போ வந்து 20ல் முடிஞ்ச உடனே செப்டம்பர் மாதமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிடேட்டிவ் ஈஸிங்கை பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க. டிசம்பரில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2020ல் கொஞ்சம் டம்ப் ஆகி மார்க்கெட், அது ஈஸிங் அப்புறம் உடனே எல்லாம் மேலே போயிடாது. ஈஸிங் அறிவிச்சதுக்கப்புறம் ஒரு டம்ப் வந்துட்டு தான் எப்பவுமே போகும். இதுக்கு 2 வாட்டி அப்படி தான் போயிருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஈஸிங் அறிவிச்சதுக்கப்புறம் ஒரு டம்ப்பு சடனாக விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஜான்வரி பிப்ரவரியிலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னா அப்பாகி போயிடுச்சு. இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, போன சைக்கிள் 2021 சைக்கிளில். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, அந்த டைட்னிங்க்கும் அந்த ஈஸிங்க்கும் உள்ள இடைப்பட்ட காலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 85 வாரங்கள் எடுத்துக்கிட்டாங்க. 85 வாரங்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரேட் கட்ஸ் எல்லாம் ரேட் ஹைக் கொடுத்துக்கிட்டே வராங்க. அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டாப் பண்ணுறாங்க, ரேட் கட் பண்ணுறாங்கன்னா அந்த மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துறதை குறைச்சிக்கிட்டே வர மாதிரி வராங்க. அதுக்கு வந்து ஒரு 85 வாரம் எடுத்துச்சு. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, ரேட் கட்ட ஆரம்பிச்சாங்க 22ல் ஆரம்பிச்சாங்க, 22ன்றது 23ல் ஆரம்பிச்சாங்க, அதாவது ஹைக் பண்ணுறத. அங்கிருந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வரைக்கும் இப்போ லாஸ்ட் இப்போ கரண்ட்டாக போன மீட்டிங் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
குறைக்கிறோம்னு சொல்லல, பாஸ் பண்ணி வச்சிருக்கோம் தான் சொல்றாங்க. அதாவது குறைக்கிறோம்னு சொல்லல, இன்க்ரீஸ் பண்றோம்னு சொல்லல, பாஸ் பண்ணி வச்சிருக்கோம், நியூட்ரலா பாஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதை ஏற்றவங்கள இறக்கவங்கள அதே ஸ்டேஜ்ல வச்சிருக்கோம். மேபி பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், அந்த டேட்டா வரணும் அவங்களுக்கு, இன்ஃப்ளேஷன் டேட்டா, சிபிஐ டேட்டா, பிபிஐ டேட்டா, அதே மாதிரி இது ஜாப் டேட்டா, இந்த டேட்டாலாம் வந்த பிறகு அதை பண்ணுவோன்றதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ வி கோ டு வெயிட் ஃபார் மார்ச் அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா வந்து எப்பவுமே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகி பெருசு லெவலில் மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி டைம் வென் ஃபெட் அனௌன்சஸ் அபவுட் குவான்டிடேட்டிவ் ஈஸிங், மார்க்கெட் என்னன்னா ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிச்சது. இது முக்கியமான பாயிண்டா சொல்றாரு. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 வாரங்கள் கடந்து கூட என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட 130 வாரங்கள் கடந்து கூட இன்னும் அந்த ஈசிங் பத்தின அனௌன்ஸ்மெண்ட் வரல. இது ஒரு மெயின் ரீசனா அவர் கொடுக்குறாரு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து டாமினன்ஸ். டாமினன்ஸை பொறுத்த அளவுக்கு பிடிசி டாமினன்ஸ் இப்பயும் பாத்தீங்கன்னா 61 இருக்கு. ஸோ யூஸ்வலாவே இந்த டாமினன்ஸ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஆல் சீசன் இருக்கும் போது டாமினன்ஸ் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ஹைக் வரைக்கும் போகும்னா கிட்டத்தட்ட 0.75, அதாவது 67 to 73 வரைக்கும் போகும். அப்புறமா அது கொஞ்சமா கீழே வந்து எவ்வளோ வரைக்கும் வரும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ஈக்குவல் ஆகிற வரைக்கும், அதாவது வந்து பிடிசியோட மார்க்கெட் கேப்பு, எல்லா ஆல்ஸோட மார்க்கெட் கேப்பு, அப்புறம் பிடிசி மார்க்கெட் கேப் என்னன்னா கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும், ஆல்ஸோட மார்க்கெட் கேப் அது ஓவர்டேக் பண்ணி போக ஆரம்பிக்கும். இப்படி இருக்கிறது இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் தான் இருக்குன்னா 62, இங்கே 38. கிட்டத்தட்ட ஆல்ஸோட மார்க்கெட் கேப் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 38. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில ப்ராஜெக்டோட மார்க்கெட் கேப் மட்டும்தான் அந்த 38மே என்ன நிலையாக நிறுத்தி வச்சிருக்கு. இல்லைன்னு சொன்னால் அந்த 38மே இருக்காது. இன்னும் என்ன இருக்கும்னா பிடிசியோட மார்க்கெட் கேப் மேலே தான் போயிருக்கும். இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இன்ஸ்டிடியூஷனல் அடாப்ஷனை குறிக்குது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா பிடிசியை வாங்குவாங்க வழிய ரீட்டைலர் பிடிசியை வாங்க மாட்டாங்க. ரீட்டைலர் உள்ள வந்துட்டாங்கன்றதுக்கு அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ட் காயின்ல இருக்கக்கூடிய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ட் காயின்ஸை நோக்கி படையெடுத்து வருவாங்க. இன்னும் அது பெருசானா வர ஆரம்பிக்கல. ஒன்று. ரெண்டாவது, அவர் இன்னொரு முக்கியமான ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறாரு. இது யாரோட புள்ளி விவரம்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் கோவனோட புள்ளி விவரம் தான். ரொம்ப தெளிவாகவே இருக்கு அந்த புள்ளி விவரம். அந்த விவரத்தில் அவர் என்ன கொடுக்குறாருன்னா, அது வந்து 1ன்றது, அதாவது 100ன்றது 1ன்னு வச்சுக்கிட்டார். 0.75 வரைக்கும் பிடிசியோடது போகும். அப்புறமா கீழே வந்து அது யூஸ்வலா போன சைக்கிள், முதல் சைக்கிள் 2 வாட்டியுமே எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரேடிங் வியூ சார்ட் படி 0.25 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.28ல இருக்கு, 0.29ல இருக்கு. அப்போ 0.29ல இருந்து 0.25 வரணும்னா இங்கிருந்து இன்னொரு 10 to 12% வரைக்கும் மார்க்கெட் கீழே வரலாம். இட்ஸ் நாட் கேரண்டீட், வரலாம் வராமலும் போகலாம். ஆனால் அதை டச் பண்ணிச்சுன்னு சொன்னாதான் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆல் சீசன் இருக்குன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அவர் சொல்றதும் கிட்டத்தட்ட லாஜிக்காக தான் இருக்கு. லாஜிக் இந்த சென்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 2 சைக்கிளுமே அந்த மாதிரி கீழே பாட்டமை டச் பண்ணிட்டு தான் போகுது. பேரல் சார்ட் அவர் வரைஞ்சு காட்டியிருக்காரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அது ட்ரேடிங் வீடியோ போட்டுட்டு கிளியரா வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கு. அதே மாதிரி இப்பயும் டச் பண்றதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி அந்த அக்யூமுலேஷன் ஜோன்னு சொல்லுவாங்க, அப்படியே ஸ்லோவா சைட் பேஸ்ல போகுது. சைட் பேஸ்னா லோவர் லோஸ் வச்சுக்கிட்டே தான் வருதே ஒழிய ஹையர் ஹைஸ் எதுவுமே என்ன பண்ணலன்னா வைக்கவே இல்லை. ஆல்ஸை பொறுத்த அளவுக்கு அந்த ஆல்ஸுமே வந்து இந்த 25-30% வந்து ஆல்ட்டோட மார்க்கெட் கேப் பிடிச்சது. ஒரு சில காயின்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கனால தான் பிடிச்சிருக்கே ஒழிய மற்ற மேக்ஸிமம் காயின்ஸ் எல்லாமே என்ன பண்ணிச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே தான் இருக்கு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 2021 பிகே வச்சுக்கோமே, அந்த டைம்லேயே வந்து ஒரு பிடிசி இருந்துச்சுன்னா அந்த பிடிசியை வச்சு எவ்வளோ இடிஹெச் வாங்க முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 இடிஹெச் வாங்க முடிஞ்சுன்னு சொல்றாரு. 11 to 12 இடிஹெச் ஒரு பிடிசி வச்சிருந்தோம்னா அந்த ஒரு பிடிசி வச்சு எவ்வளோ வாங்கலாம்னா 12 இடிஹெச் வாங்கலாம். இப்போ ஒரு பிடிசி வச்சு எவ்வளோ வாங்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 35 இடிஹெச் வாங்க முடியுது. ஸோ இடிஹெச், அதாவது பிடிசிக்கு அகைன்ஸ்டா இடிஹெச் எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ இதுல இருந்து என்ன உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, வேல்ஸ் வந்து ரொம்ப கிளியரா பிளே பண்றாங்க. எப்படி பிளே பண்றாங்கன்னா, தே இன்வெஸ்ட் ஒன்லி இன் பிடிசி. அந்த பிடிசியை வந்து எவ்வளவு லோல இருக்கோ அப்போ அக்யூமுலேட் பண்றாங்க. மேல போகணும் பிடிசியில் இருக்க ப்ராஃபிட்டை எடுத்து தே ஸ்லோலி அடுத்தடுத்த காயினை கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டுட்டு வரும்போது இன்னொரு சிக்கல் இந்த பர்டிகுலர் புல் மார்க்கெட்ல மட்டும் வந்திருக்கு. என்ன சிக்கல் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2016ல கிட்டத்தட்ட 3000 5000 கிரிப்டோ இருந்துச்சு. அவ்வளவுதான் கிரிப்டோ இருந்துச்சு. மொத்த கிரிப்டோவே 3000 500 நம்பர் தான். 2021ல அது எவ்வளவா மாறிச்சுன்னா 5 லட்சம் கிரிப்டோ. மொத்தம் வந்து 5 லட்சம் கிரிப்டோவா மாறிச்சு. இன்னைக்கு நேற்றுக்கு தான் ட்விட்டர்ல பார்த்தேன், 39.9 40 மில்லியன், அதாவது 4 மில்லியனுக்கு போகுது. அதாவது 40 லேக்ஸை தொடப்போகுது கிரிப்டோ. மொத்த கிரிப்டோ வந்து 40 லட்சம் கிரிப்டோ இப்போ இருக்கு. நம்ம காயின் மார்க்கெட் கேப்ல 12,000 15,000 அப்படிலாம் காட்டுறதுலாம் கிடையாது. ஆக்சுவலா கிரிப்டோன்றது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 40 லட்சம். இதுக்கு மெயின் கல்பிரிட் யாருன்னு பாத்தீங்கன்னா பம்ப்.com.
ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் கிரிப்டோ வெளியில வருது. வெறும் பம்ப் டாட் ஃபண்ட்ல இருந்து மட்டும், அதாவது சொனோனா எக்கோசிஸ்டம்ல இருக்கக்கூடிய பம்ப் டாட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு லான்ச் பேட் வழியா மட்டுமே ஒரு மாதத்திற்கு ஒரு மில்லியன், அதாவது 10 லட்சம் கிரிப்டோ வந்து என்ன ஆகுதுன்னா வெளியில வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 மில்லியன் அளவுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ இருக்கு இப்போதைக்கு. 4 மில்லியன்ல 40 மில்லியன் அளவுக்கு இப்போதைக்கு என்ன ஆயிடுச்சு, கிரிப்டோ அவ்வளோ பெருசா போயிருச்சு. நம்பர் ஆஃப் கிரிப்டோஸ். அப்ப இன்னும் ஒரு சாரர் என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா டைல்யூட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அகைன் இன்னொரு பாயிண்ட், ஒரு வேலிட் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 62 வச்சுக்கோமே பிடிசியோட டாமினன்ஸ். 62% வந்து மார்க்கெட் கேப் வந்து ஓவரால் கிரிப்டோல வந்து பிட்காயினோடது. மீதி இருக்கக்கூட 38% வந்து ஆல் காயின்ஸோட. அந்த 38%குள்ள மட்டும்தான் டைல்யூட் ஆகுது ஒழிய எதுக்குள்ள ஆறுதே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பிடிசிக்காகவே இல்லை. ஸோ அகைன் அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஸோ வாங்குறவங்க மேபி ரீட்டைலர்ஸ் அல்லது இந்த கிரீட்ல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா புது புது காயினை வாங்குறாங்களே ஒழிய வேற என்ன பண்றதுன்னா அவங்க ஃபோக்கஸ்டு சில காயின்ஸை மட்டும் வாங்குறது இல்லைன்றது ஒரு சாராரோட இது. ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா பிடிசி அந்த 62% தக்க வச்சுக்கிட்டு அந்த பிடிசியில் இருக்க அமௌண்ட் வந்து ஃபண்ட்ஸ் எங்கேயுமே போறதுலன்னா பப்டான் ஃபண்ட் வழியாக அல்லது சொலோனா வழியாக இதுக்குள்ள வரதில்லையே ஒழிய ஆல்ட்டுக்குள்ள இருக்கிறது அதுக்குள்ளேயே தான் டைல்யூட் ஆகுது ஒழிய பிடிசில இருந்து டைல்யூட் ஆகவே இல்லை. ஸோ இது ஒரு முக்கியமானது. இன்னொன்று வந்து ஆல்ட் சீசன் நல்லா பெருசா போகணும்னா கண்டிப்பாக ரீட்டைலர்ஸ் உள்ள வரணும். ரீட்டைலர்ஸ் உள்ள வரதுக்கு சில மெட்ரிக்ஸ் நான் ஏற்கனவே ஒரு வீடியோலயே போட்டிருப்பேன். அந்த மெட்ரிக் தான் இங்கேயும் அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி வந்து சோஷியல் ரிஸ்க்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரிக். இந்த சோஷியல் ரிஸ்க்ன்றது எதுனா ஒரு 5 பேராமீட்டர் வச்சிருக்கேன். 5 பேராமீட்டர் 4 பேராமீட்டர் உங்களுக்கு தெரிஞ்சது தான். 2 வந்து யூடியூப் சம்மந்தப்பட்டது, 2 வந்து ட்விட்டர் சம்மந்தப்பட்டது. யூடியூப்ல வந்து நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்பர் ஆஃப் வியூஸ். அதே மாதிரி ட்விட்டர்ல வந்து நம்பர் ஆஃப் ஃபாலோயர்ஸ், நம்பர் ஆஃப் வியூஸ். அதுல பாத்தீங்கன்னா 2021 2017 இது ரெண்டுத்தையும் யூடியூப்ல வந்து அந்த 2021 எடுத்த 2017 ரொம்ப பழசு. அப்ப யூடியூப்ல அந்த அளவுக்கு நிறைய பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு யூடியூப்ல வந்து வீடியோ போடுறவங்க கூட அதிகம் கிடையாது கிரிப்டோ சம்பந்தப்பட்டு. 2021ல இருந்து ஓரளவுக்கு நிறைய கிரிப்டோ சம்பந்தமான வீடியோஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. 2021ஓட டேட்டாவை நம்ம எடுத்துப்போம். 2021ல பாத்தீங்கன்னா அந்த பீக், அந்த மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்னு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5-6 மாத காலமா ஒரு நாளைக்கு மொத்த யூடியூப்ல, அதாவது டாப் யூடியூபர்ஸை பத்தி அவர் போட்டிருக்காரு. யூடியூப் லைக் காயின் பியூரோவா இருக்கட்டும், கிரிப்டோ பேண்டரா இருக்கட்டும், பால் பேரனா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய யூடியூப் அதுல ஒரு 20-30 யூடியூப் சேனல்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு வியூஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா 4 மில்லியன் எத்தனை வியூ வருதுன்னா 4 மில்லியன் வியூஸ் வந்து அப்ப வந்திருக்கு. அந்த இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 2 வருடம் 1.5 வருடத்துக்கு மேல 2 மில்லியனே தாண்டினது இல்ல. 2 மில்லியன் போகும், அப்புறம் கீழே வந்துடும். 1 மில்லியன், அந்த 1 மில்லியன் கீழே போயிடும். இப்படிதான் இருக்கவே வியூஸ் நிறைய வரல. வியூஸ் நிறைய வரலன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ரீட்டைலர் நிறைய உள்ள வரல. ஒண்ணு. ரெண்டாவது வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் பாத்தீங்கன்னா அந்த படம் எடுத்து யூடியூப் சேனல்ஸ் நோக்கி வருவாங்க. இருக்கிற எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒரு வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அடுத்த வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. இது வந்து பெருசா இன்னும் வரல. அதாவது 2021ல ஸ்டார்டிங்ல இருந்து 2022 எண்ட் வரைக்கும் அந்த 1 இயர்ல இருந்த சப்ஸ்கிரைபரோட கவுண்ட் அல்லது வியூ கவுண்ட் எதுவுமே இப்போ வந்து பெருசா வரல. இன்னொன்று வந்து ட்விட்டர்லயும் அதே தான். இங்க நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்னு சொல்றோம், அங்க ஃபாலோயர்ஸ்னு சொல்றோம். இப்போ எக்ஸா மாறிடுச்சு, ஃபாலோயர்ஸ்னு சொல்றோம். அங்கேயும் என்ன ஆகலன்னா பெரிய லெவல்ல மூவ்மெண்ட் இல்லை. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்ன வரலன்னு பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய லெவல்ல ஆல் சீசன் வரல. அப்ப ஆல் சீசன் எப்பதான் வரும்னு பாத்தீங்கன்னா ஆல் சீசன் வரணும். எப்போ வரும்னா ஃபெட் ஷுட் அனௌன்ஸ் குவான்டிடேட்டிவ் ஈசிங். அது வந்து மேபி மார்ச்ல அனௌன்ஸ் பண்ணலாம், ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணலாம், ஏதாவது நடுவில் இன்ட்ரீமா ஏதாவது அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ அனௌன்ஸ் பண்ணால் ஒழிய என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் வந்து பெரிய லெவல்ல மூவ்மெண்ட் இருக்காது. இது வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து ஃபெட்டுக்கும் வந்து ஃபெடரல் ரிசர்வ், அதாவது அந்த இருக்கக்கூடிய பிரதான பேங்க், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரதான பேங்க்குக்கும் ரிஸ்க் பேஸ்ட் ஆசட்ஸுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. ஸ்டாக்ஸுக்கும் ஆஸ் வெல் அஸ் திஸ் திங் கால்டு கிரிப்டோக்கும் பெரிய தொடர்புகள் உண்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன அனௌன்ஸ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்தபடி தான் இங்கே ரியாக்ட் ஆகும். ஸோ அங்கே டைட்டன் பண்ணாங்கன்னா கீழே வரும். அதே மாதிரி இந்த சோஷியல் ரிஸ்க் ஃபேக்டர்லையும் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து இந்த வியூஸ் எல்லாம் அதிகமா இருக்கும், அதாவது வந்து யூடியூப்ல வியூஸ் எல்லாம் அதிகமா 21ல வியூஸ் எல்லாம் அதிகம். அப்ப வியூஸ் எல்லாம் அதிகமா இருக்கும் போது மார்க்கெட், அதாவது அந்த பிடிசியோட டாமினன்ஸ் இருக்குல்ல, கிராஜுவலா குறைஞ்சிக்கிட்டே வந்து பீக் ஆகுது. எப்ப பீக் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இடிஹெச் வந்து எப்ப வந்து பிடிசியை வந்து ஓவர்டேக் பண்ணுதோ, வால்யூம்ல வந்து ஓவர்டேக் பண்ணுதோ அப்ப பாத்தீங்கன்னா பீக் ஆயிடுது. அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகிறதுக்கு அதுதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இடிஹெச் வந்து பிடிசியோட வால்யூமை வந்து ஓவர்டேக் பண்ணும். பிளஸ் வந்து மார்க்கெட் கேப் வந்து திட்டத்தட்ட இடிஹெச் எல்லாம் சேர்ந்தது, இடிஹெச் ஆல்ஸ் எல்லாம் சேர்ந்து பிடிசியோட மார்க்கெட் கேப்பை தாண்டி போகும்போதும் நம்ம நேச்சுரல் என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிடணும். ஸோ இப்போ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆல் சீசன் போது, இப்ப சொல்லல, ஆல் சீசன் போதும். ஸோ ஆல் சீசன்றது இட் இஸ் கெட்டிங் டிலேட்.
அது கண்டிப்பா இருக்கும். நெறைய பேர் வந்து பயந்துகிட்டு இருக்காங்க. நெறைய நியூபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ட்விட்டர்ல நெறைய இப்படிதான் வருது. ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா, ஆல் சீசன் அவ்வளவுதான். ஆல் சீசன் கேன்சல்டு. ஆல் சீசன் முடிஞ்சு போச்சு. ஆல் சீசன் இனிமே இல்லன்ட்டு அப்படிலாம் கிடையாது. ஃபெட் ஷுட் அனௌன்ஸ் குவான்டிடேட்டிவ் ஈசிங். இன்னும் வரைக்கும் குவான்டிடேட்டிவ் டைட்டனிங்ல தான் இருக்காங்க. இன்னும் அவங்க ஈசிங் கூட படுத்தவே இல்ல. ஸோ அவங்க எப்போ வந்து அந்த குவான்டிடேட்டிவ் ஈசிங் பத்தின அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறாங்களோ, அப்பயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அது அப்பயிலேருந்து கொஞ்சம் டிராப் ஆயிட்டு தான் போகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவரோட கணக்குப்படி எவ்வளோ டிராப் ஆயிருக்குன்னா, அத ப்ரீவியஸ் சைக்கிள்ஸ வச்சு அவரு ஒரு புள்ளி விவரம் குடுக்குறாரு. இப்போ இருக்க பிரைஸ்ல இருந்து இன்னும் ஒரு 10 to 12% டிராப் ஆகலாம். பிடிசி 10 to 12 டிராப் ஆச்சுன்னா மத்த கிரிப்டோஸ்லாம் எவ்வளவு டிராப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஸோ அப்படிதான் அவர் குடுத்திருக்காரு. அந்த வீடியோவை நீங்க தெளிவா பாருங்க. பேரு வந்து பெஞ்சமின் கோவன். இப்ப 2 நாள் ஆச்சு. முந்தா நேத்து தான் இந்த வீடியோ போட்டிருக்காரு. 37 நிமிஷம் வீடியோ. ரொம்ப அழகான ஒரு வீடியோ. இங்கிலீஷ்ல தான் இருக்கும். முடிந்தால் பாருங்க. அவரு சுவாமிநாதன் சார் தான் எனக்கு அனுப்புனாரு. முந்தா நேத்து அனுப்புனாரு. நான் நேத்து தான் ரொம்ப தெளிவா அத உட்காந்து பார்த்தேன். கிட்டத்தட்ட 36 நிமிஷம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. கண்டிப்பா பாருங்க அந்த வீடியோவை. வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க் மீ. கணேஷ் சார் இருக்கீங்களா? சார் பாலு பேசுறேன் சார். சொல்லுங்க பாலு. சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க பாலு. சார் இந்தியன் கரன்சியோட வேல்யூ சார் ஏன் சார் இவ்வளவு கீழே இறங்குது? அது நம்ம கவர்மெண்ட் தான் கேட்கணும். 87 ரூபா 70 பைசான்னு நினைக்கிறேன். பயங்கரமா இன்னைக்கு எவ்வளவு ரேட்? 87 ஆமா 70. சார். சார் இங்க ரொம்ப பஹ்ரைன்ல சார் 220 இருந்துச்சு சார். ஆ. இன்னைக்கு 233 போயிடுச்சு சார். ஐயய்ய! இவ்வளவு கீழே இப்படி பயங்கரமா கீழே விழுந்து இருக்கு. அதான் சார். அவங்க சுத்தமா கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவாங்க போட்டுக்கு. அதேதான் சார். பாப்போம். ஓகே சார். சார் வணக்கம் சார். இருக்கேன் சார். சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு கணேஷ் சார்? பேசுறேன். உங்கள்ட்ட தான் கேட்கணும்னு இருந்தேன். எப்படி இருக்கு மார்க்கெட் உங்களுக்கு யூஎஸ்ல? எப்படி உங்களோட ஓவரால் டாக் சென்டிமெண்ட் எப்படி இருக்கு யூஎஸ்ல? எனக்கு அன்னைக்கு முத்துவேல் பேசினாரு. உங்களுக்கு முத்துவேல் தெரியுமா? முத்துவேல் தெரியாது சார். நான் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணதில்ல. கான்டாக்ட் கொடுக்குறவங்களுக்கு. அவரும் அங்கதான் இருக்காரு. அவர் அன்னைக்கு சொன்னாரு சில ஓகே. டேட்டா அவர் எனக்கு கொடுத்தாரு. நீங்க எதுவும் உங்கள்கிட்ட எதுவும் டேட்டா இருக்கு? அதுக்கு தான் யூஎஸ்ல இருக்கவங்கள அதுக்கு உங்களை நீங்க எப்படி ஆன்லைன்ல இருப்பீங்களன்றதுக்காக கேட்டேன். என்ன ஏதாவது ஃபீட்பேக்ஸ், எனி இன்புட்ஸ் ஃப்ரம் யுவர் சைட்? இல்ல சார், நீங்க சொன்னதுதான் சார். இங்க எல்லாமே அந்த 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 ஃபெட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் சார் எல்லாமே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஸோ இருக்கு? எவ்ரிபடி இஸ் எப்படி வரும் இருக்கு? அந்த சென்டிமெண்ட் எப்படி இருக்கு ஓவரால்? ஓவரால் அதான் அந்த ஃபெட் அனௌன்ஸ் பண்றப்ப கண்டிப்பா வந்து ஆல் சீசன் ஸ்டார்ட் பண்ணுன்ற அந்த அந்த தாட்ல தான் இங்க எல்லாருமே இருக்காங்க. பட் அந்த அனௌன்ஸ் பண்றது வந்து ஐ திங்க் மார்ச்ல ஏதாச்சும் ஹிண்ட் வரலாம். ஏன்னா இப்ப ஆக்சுவலி டியூஸ்டே வந்து சிபிஐ ரிப்போர்ட் வரப்போகுதுல்ல. ம். ஸோ அதை பேஸ் பண்ணி அது அந்த டேட்டாவை கண்டிப்பா மேல தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஃபெட்டு சேஞ்ச் பண்றாங்களா டிசிஷன் தெரிஞ்சதான் சார். அந்த மார்ச் மீட்டிங்ல தான் ஏதாச்சும் ஹிண்ட் கொடுத்தா தென் மார்க்கெட் வில் ரிஃப்ளெக்ட். ஓகே 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 ஓகே. அந்த எல்லாமே அந்த அந்த தாட்ல தான் இருக்காங்க. ஸ்டாக்கும் அப்படியே தான் இருக்கு எல்லாமே. வேற இந்த டாரிஃப் சம்பந்தமான இது விஷயங்கள் எதுவும் மெக்சிகோ, கனடா? அது ஒண்ணு இப்போதைக்கு பாஸ் தான் சார் பண்ணி வச்சிருக்காரு இவரு. மேக்ஸிமம் அனௌன்ஸ் பண்ண எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டார்ல. அவங்க வந்து மிலிட்ரி ஃபோர்ஸ் டெப்ளாய் த மிலிட்ரி ஃபோர்ஸ் பார்டர்ல. ஸோ அதனால மேக்ஸிமம் அவர் வந்து பாஸ் தான் பண்ணி வச்சிருக்காரு ட்ரம்ப். சைனா மேல மட்டும் தான் 10% போட்டிருக்காரு. இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன் 25% இந்த மெட்டலுக்கு போட்டிருக்காருன்ட்டு. பட் அது வந்து ஒன்றும் பெரிய அது அது ஒரு அஃபெக்ட் பண்ண மாதிரி இருந்தது மார்க்கெட்ல. பட் நாட் பிக் இம்பாக்ட். ஓகே 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 ஓகே. ரைட். அதுக்கு தான் சரி உங்களுக்கு இருக்கீங்களான்றதுக்காக கேட்டேன். சரி, ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் இல்லையா? நீங்க அங்கேருந்து கொடுத்தீங்கன்னா அதுக்காக தான் ஜஸ்ட் ஆஸ்க்ட் யூ. ரைட். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. எனிதிங் எல்ஸ்? சொல்லுங்க. அஸ்மித் பேசுறேன் சார். சோமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ஓகே சார். சார் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் இப்ப பேசினா இந்த ரீட்டைலர்ஸ் உள்ளவாரன்னு சொன்னா தான் அந்த ஓல்ட் சீசனு அப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் பூம் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸா இருக்குன்னு சொல்லி. ஆனா இப்ப லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி எல்லாம் இப்ப கொஞ்சம் நிறைய பேர் எங்கிட்ட வந்து இது ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஆளுங்க வந்து இப்படி என்ன பிட்காயின் ஒன்று இருக்குன்னு தெரியுமா, நான் இப்படி வாங்கினேன்னு சலூனுக்கு போனா சலூன்காரன் கூட இப்போ போன் எடுத்து காட்டுறான் அப்படின்னு பேசக்குள்ள இந்த பிரைஸும் டவுன் ஆயிட்டு வரக்குள்ள அப்ப பாக்க ஆல்ரெடி நம்ம பியர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோமா, இப்ப ரீட்டைலர்ஸ் உள்ள வந்துட்டாங்களே இந்த ஒரு பயம் ஒன்று வருது இந்த மார்க்கெட்டு இப்படி இறங்கிட்டே வர்றதுக்கு. ஆனா அந்த அளவுக்கு எந்த பம்பும் வர இல்லை உண்மையா. அதனால அந்த இது ஆனா இப்ப நிறைய ஆளுங்க
இப்ப நான் ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி இருந்த ஏஎம்ஐல கூட உங்ககிட்ட சொன்னேன் அப்படி யாரும் பேசின மாதிரி தெரியல சார்ன்னு சொல்லி. ஆனா இப்ப பார்த்தா இப்ப கொஞ்சம் நிறைய ஆளுங்க பேசிதான் ஆக்களும் வாங்கியிருக்குது. ரைட்டா அப்படி பார்க்கக்குள்ள ரீட்டைல்ஸ் லைட்டா உள்ள வருது. இல்ல இப்ப ரீட்டைலர்ஸ் தெரியாதவனு கூட இந்த ரீட்டைலர்ஸ் உள்ள ஏர்போர்ட் வராங்கன்றத ஒரு நிமிஷம் ரீட்டைலர்ஸ் உள்ள வராங்கன்றதை விட ரீட்டைலர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. தட்ஸ் இட். இன்னும் உள்ள வரல. ஸோ அவங்க உள்ள வந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்கு, நான் 100 ரூபாய் போட்டேன், 500 ரூபாய் ஆயிடுச்சு, 200 ரூபாய் போட்டேன், 1000 ரூபாய் ஆயிடுச்சு, 300 ரூபாய் போட்டேன், ஒரு நாள்ல 350 ரூபாய் ஆயிடுச்சுன்னு இப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்பதான் வந்து பரபரப்பா இருக்கும். இப்போ வந்து தேர் கெட்டிங் நோன். அதாவது வந்து ஒரு அவேர்னஸ், ஒரு கிரிப்டோன்னு ஒன்று இருக்கு, பிட்காயின் ஒன்று இருக்கு, ட்ரம்ப் காயின் ஒன்று இருக்கு, டோஜ் காயின் ஒன்று இருக்குன்னு ஒரு அவேர்னஸ் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகுது ஒழிய இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு கிரிப்டோ எப்படி வாங்கணும்னே தெரியல. ஸோ எப்படி பை பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்று ஒருத்தர் யூஎஸ்ல தான் இருக்காரு, அவர்கிட்ட நேற்று நான் பேசினேன். ஒரு ½ hour பேசிட்டு ரொம்ப நாள். அவர் எப்பயாவது ஒருத்தர் தான் கால் பண்ணுவார். அவர் என்கிட்ட கால் பண்ணும்போது அவர் சொல்லும் போது என்கிட்ட சில விஷயங்கள் சொன்னார். அவர் சொல்லும்போது சில விஷயங்கள் அவர் சொன்னது கரெக்டாக இருந்தது. அவர் உள்ள ஃபர்ஸ்ட் பிட்காயின் வாங்கும்போது $3000 $11,000 வாங்கியிருக்காரு. இட் வாஸ் அரௌண்ட் இன் 2017 2018 வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே வந்து 3500 வந்திருக்கு. அப்போ வந்து சரி மறுபடியும் நான் வாங்கலான்னு சொன்னபோது அவங்க ஒய்ஃப் வாங்கவே கூடாதுன்ட்டாங்களாம். வாங்காம விட்டுட்டேன்னாரு. இன்ன வரைக்கும் விற்கலான்னு அவரு வாங்கலான்னு விட்டுட்டாரு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு நான் சொன்னேன் மறுபடியும் இன்னொரு 4 வாங்குறேன் 3 வாங்குறேன்னு சொல்லிட்டு இதை வாங்க வேணான்னு சொல்லிட்டு அப்போ அவர் வாங்கும்போது சொல்லும் போது என்கிட்ட என்ன சொன்னார், 4 மாசம் சுற்றி இருக்காரு. அது பிட்காயினை எப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 மாசம் வீடியோலாம் பார்த்துருக்காரு. ஆனால் வாங்க தெரியல. அப்புறமா யாரோ ஒரு வெள்ளைக்காரன் தான் சொல்லிட்டு இன்ஸ்டால் திஸ்ன்னு சொல்லிட்டு அவன் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. காயின் பேஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் ஹவ் யூ காட் டு பைன்னு சொல்லிட்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி கொடுத்து இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து எப்படி வாங்கணும்னே தெரியல. இது எப்படி வாங்குறது சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட இப்போ புதுசா வர மெம்பர்ஸ் எல்லாம் அதை தான் கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி வாங்கணும்னே எங்களுக்கு தெரியல. தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா எனக்கு எப்படி வாங்கணும்னு ஒரு வீடியோ போடுங்க, அது எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு, எக்ஸ்சேஞ்சஸ்ல எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு, டெக்ஸ்ல எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ நியூ கமர்ஸ் ஆர் கம்மிங். அதாவது வந்து ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆயிருக்க ஒழிய இன்னும் பெரிய லெவல்ல அவங்க ஒன்றும் உள்ள வரல. அதுதான் வந்து நிசர்த்தமான உண்மை. கரெக்ட் சார். இப்ப நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் கரெக்ட். அவனுக்கு வந்தவனும் யாரும் அதுல லாபம் சம்பாதிக்கல. ஆமா, இப்போ இன்னைக்கு ஒருத்தர் பேசினாரு. அவர் 1.5 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய் கொண்டுட்டு வந்தேன்னாரு. வந்துட்டு ட்ரம்ப் காயின் வாங்கிட்டு அப்படியே பாதி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணட்டும்னாரு. நீங்க எப்ப ஃபர்ஸ்ட் இப்பதான் உள்ளே வந்திருக்காரு. வந்துட்டு அகைன் என்ன பண்ணாங்க, ட்ரம்ப் வாங்கியிருக்காரு ரிலீஸ் ஆனப்ப. ஆனா நானும் ஒரு மீன் கோயின்ல தான் உள்ள வந்தது. சேஃப் மூன் வாங்கி தான் என் முதல் கோயினே அதுதான். ஓகே சொன்னா அந்த ஹைப்ல தான் இப்ப அதே பிளே தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. பாப்போம். அவங்க லாபம் ஏதும் வந்தா தான் அதை இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அதுல ஒரு சொல்லுவா. அப்படிதான் கான்ஃபிடன்ஸ். 100 ரூபாய் போட்டேன் 200 ரூபாய் ஆயிடுச்சுன்னா தான் அவங்க சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. அப்படி வரும்போதும் ஒருத்தர் வந்து 10 பேர்ட்ட சொல்லுவாரு, அந்த 10 பேர் 100 பேர்ட்ட சொல்லுவாங்க, 100 பேர் 1000 பேர்னு அப்படி பரவும். அதுதான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்ட் ரீட்டைலர் உள்ள வருவாங்கன்னு அர்த்தம். ஹலோ சார், ஆக்சுவலி சார் இன்னொரு கேள்வி இருக்கு சார், கொஞ்சம் 1 மினிட். அப்ப சரி சார், இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா சார், இப்ப பிடிசி டொமினன்ஸ் இப்ப கீழே வரும்னு சொல்றேன் தானே, அது இன்னைக்கு கரெக்டா விளங்கல. என்னன்னு சொன்னா இந்த பிடிசி டொமினன்ஸ் கீழே வரக்குள்ள ஓல்டும் பம்ப் ஆகுது. ஆனா நான் அந்த சார்ட்டுகளை எடுத்து பார்க்கக்குள்ள ஓல்டும் பம்ப் ஆயிட்டு ஓல் டைம் ஹைக்கு போகக்குள்ள பிடிசியும் சேர்ந்தே அதோட ஓல் டைம் ஹையை நோக்கி டாப் 100 அப்படிதான் போகும், கூடயே தான் போகும். அப்ப பிடிசி டொமினன்ஸ் கம்மியாகுள்ள அதோட பிரைஸ் கம்மியாகுமா சார்? பிரைஸ் கம்மியாகல, இதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். இப்போ ஓவராலா 10 ரூபாய், இதோடது 6 ரூபாய், மற்ற எல்லாரும் சேர்ந்து 4 ரூபாய். இப்போ இதுல வந்து 6 ரூபான்றது 7 ரூபாய் ஆகுது, இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஓவரால் அந்த 10 ரூபான்றது 12 ரூபாய் 14 ரூபாய் 15 ரூபாய் ஆகிட்டு போயிட்டு இருக்கும் போதும் இதோட டாமினன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓவரால் அந்த கிரிப்டோவோட டோட்டல் மார்க்கெட் கேப் வச்சு பார்க்கணும். புரியுதுங்களா? ஆமா. நான் அதுக்காக தான் அந்த பழைய சார்ட்டுகளும் லாஸ்ட் இயர் சைக்கிள்ல ஆல் டைம் ஹை இந்த இது எந்த மந்த்ல அடிச்சிருக்குன்னு பார்த்தா ஒரு நவம்பர்ல வந்திருக்கு. அதே மாதிரி இதுலயும் வந்திருக்கு. மத்ததும் அதே சேம் டைம்ல தான் வரக்குள்ள அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. இப்ப டொமினன்ஸுக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா டொமினன்ஸ் கம்மியா என்னடா இது ரொட்டேட் ஆகுது தானே பிடிசிக்குள்ள. சார்ட்டை வந்து பை சார்ட் படி பார்க்க கூடாது. பை சார்ட் 100% பெருகிறது தான் பை சார்ட். 100ல 30-40 பெரியது, 60-30 நீங்க அப்படி பார்க்க கூடாது. ஓவரால் அது வந்து இப்போ வந்து ஒரு 5 trillion மார்க்கெட் கேப் இருக்குன்னு சொன்னா அது 8 மாறலாம், 10 மாறலாம், 12 மாறலாம். அப்ப அந்த 12ன்றது பிடிஜியோட மார்க்கெட் கேப் 5 இருந்துச்சுன்னா இங்க 7 மாறுது ஆல்ஸோடது. அகைன் அது 14 வரும்போது இது 8 இருந்துச்சுன்னா இங்க வந்து 6 மாறுது. அப்படிதான் பார்க்கணும். பை சார்ட் படி 100 100க்குள்ளார இருக்கு பிரிக்க கூடாது.
பை சார்ட்ல தான் மொத்தம் டோட்டல் வந்து 100, அதுக்குள்ள 20 இங்க 20 இங்க. அதாவது இதை எடுத்துக்கோங்களேன், நம்ம ரிசர்வேஷன் சிஸ்டம் மொத்தம் 100, அதுல 20% இவங்களுக்கு, 2% இவங்களுக்கு, 18% இவங்களுக்கு, 30% ஓப்பன் கோட்டாக்குன்னு சொல்லி 100% தான் பிரிச்சிருப்பாங்க. அதுதான் பை சார்ட். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஸோ ஓவரால் மார்க்கெட் கேப் வச்சு தான் பிரிக்கணும். ஓகே, வேற யாரோ பேசுனாங்க. ஹலோ சார், நான் பேசுகிறேன் சார். என் பேர் சந்தோஷ் சார். ஆக்சுவலாக ரொம்ப நாள் அப்புறம் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணுறேன். ஓகே. ஸோ சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் அந்த டாபிக் பெஞ்சமின். ஸோ நான் ஒரு 3-4 பாயிண்ட் ஜஸ்ட் ஆட் பண்ணாக்கேன் சார். ஆக்சுவலாக போன சைக்கிளுக்கு வந்து குவான்டிட்டி பண்ணுங்க என்ன பண்ணணும் சார் பார்த்தீங்கன்னா, கோவிட் வந்தப்போ நிறைய வந்து மார்க்கெட்ல இருந்து கேஷ் ஃப்ளோ கம்மியாயிடுச்சு. ஸோ அவங்க நிறைய வந்து டாலர் பிரிண்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி உள்ள தள்ளுக்காக அவங்க நிறைய வந்து பிரிண்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன சார் ப்ராப்ளம்னா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக ஆக மாட்டுது. அவங்க வந்து 3க்கு கீழே பார்க்குறாங்க, 2% கீழே பார்க்குறாங்க. ஆனால் அது கம்மியாக மாட்டுது. அதனால அப்படியே அதான் 2 வந்து அது அவங்க இன்னும் கம்மி பார்ப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, கொஞ்சம் ஏற்றினா கூட ரொம்ப இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக சொல்லிட்டு பயந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு ரீசன் சார். அண்டு இன்னொன்று சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்போ வந்து சைனா வந்து மார்க்கெட் பெருசாக இருந்துச்சு. ஆனால் சைனா மார்க்கெட் வந்து பேன் பண்ணாங்க. பிடிசியோட இந்த இது மைனிங் இப்போ பேன் பண்ணாங்க. அப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் டம்ப் ஆரம்பிச்சது. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம இந்தியன்லேருந்து எல்லாம் ஒரு 3-4 எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு, ஓப்பனாக இருந்துச்சு. யூஎஸ்டி நம்ம ஈஸியாக வாங்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி வாங்குறது ஒரு பெரிய 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 கஷ்டமாக இருக்கும். இப்போ யாராலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கூட யூஎஸ்டி வாங்க முடியாது. யூஎஸ்டி வாங்காமல் அவனும் எந்த ஒரு ஆல்ட் காயின் வாங்க முடியாமல் இருக்கா. ஸோ நீங்கள் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா, சைனா அண்ட் யூஎஸ்ஆ இருப்பாங்க. ஸோ இந்தியன் யூசர்ஸ் மேக்ஸிமம் இருக்கிறது இன்னும் கையில் யூஎஸ்டியே வரல. ஸோ புது ஆள் வந்தால் கூட நம்ம கவர்மெண்ட் ரொம்ப டைட் பண்ணால யாரும் உள்ள வரதில்ல. வந்தாலும் ஏமாந்து போறாங்க, யூஎஸ்டி வாங்க முடியல. ஸோ இந்த ஒரு 3 காரணம் கூட நம்ம நீங்க சொல்ற மாதிரி லிக்விடிட்டிக்கு ரொம்ப வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ஒரு ப்ராப்ளமா எனக்கு தோணுது சார். இல்லை, அது யூஸ்வலாக வந்து இப்போ பைனான்ஸை வந்து ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிடுவான் ஐஎன்ஆர் வச்சு வாங்குறதுக்கு. கூகாயின் ஓப்பன் பண்ணிடுவான் ஐஎன்ஆர் வச்சு வாங்குறதுக்கு. ஒன்ஸ் இஃப் தே வாண்ட் டு அட்ராக்ட் கன்சியூமர் கண்டிப்பாக அதை பண்ணிடுவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ ஜஸ்ட் வெயிட்டிங். ஏன்னா வந்து கவர்மெண்ட்டோட நாட் வரணும், கவர்மெண்ட் ஓகே பண்ணணும். ஏற்கனவே அவங்க அப்ரூவல் பெனால்ட்டி எல்லாம் கட்டியிருக்காங்க பைனான்ஸை பொறுத்தளவுக்கு. கூகாயின் கட்டி உள்ளே வந்துட்டாங்க. அதனால் என்ன பண்ணாலும் அவங்க ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அது பிரச்சனையாக இருக்காது. ஸோ அகைன் நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷனு. சைனாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. சைனாவில் இன்னும் சொல்கிறேன், சைனா தான் நம்பர் 1 மைனிங் இன்னைக்கும். ஓகே. ஓவரால் மைனிங்ல 60% எங்க இருக்குன்னா சைனால தான் இருக்கு. அங்க இருந்தா பிடிசி மைன் ஆகிடுது. ஸோ அவங்க பேன் பண்ணாலும் மைனிங்கை பேன் பண்ணல, கரன்சி இதெல்லாம் பேன் பண்ணாங்க. மைனிங் பாத்தீங்கன்னா மேஜர் மைனிங் கம்பெனிஸ் எல்லாமே சைனால தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. வேற சைனா வந்து ஆக்சுவலா கிரிப்டோ அன்பேன் பண்றாங்கன்னு இருக்காங்க, ஒரு 1 இயராவே சொல்லிட்டு இருக்காங்க சார். அது அப்படிதான். இன்னும் அதுக்கு ஏதாவது அப்படியே சும்மா ஏதோ சொல்லிட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி நேற்று சம்மன் நியூஸ், ஹாங்காங்ல வந்து அங்க ஏதோ லீகலா இருக்கிறதுக்கு வந்து பிடிசியை வந்து அசட்டா காட்டலாம், இடிஹெச் அசட்டா காட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டா மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு மெமரண்டம் மாதிரி. அது அனுப்புனாங்க. ஐம் நாட் ஷோர். ஓகே. ஹலோ சார், ஆக்சுவலாக ஒரு பழைய நியூஸ் தான், மேபி பேசியிருப்பீங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 2 காயின்ல ஒரு ரொம்ப நாள் முந்தி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து மாஸ், இன்னொன்று வந்து ஏஜிசி. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சார் ரக்வல் பண்ணி ஃபுல்லாக மோசைக் சொல்லிட்டு வச்சிருந்தான் சார். மோசைக் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா முதல்ல வந்து ஆர்பிட்ரேம்ல வச்சிருந்தான். இப்ப டக்குன்னு என்ன பண்ணா ஃபுல்லா ரீபிராண்ட் பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அதுக்கு என்ன பண்ணும் பிரிட்ஜ் எதுவுமே சொல்லல. பாத்தீங்கன்னா அவன் ட்விட்டர் பேஜும் ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. அவன் வந்து ஃபுல்லா எடுத்துட்டு ஓட்டினான். அதே மாதிரி ஏஜிசி சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு, டிவால்ட் சொல்லிட்டு ஒரு காயின் இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா என்ன பண்ணா பிரிட்ஜ் மட்டும் ஒரே ஒரு நாள் ஓபன் பண்ணா 20 ஹவர்ஸ்க்கு. ஆமா சார். இல்ல சார், அவன் என்ன பண்ணனா கரெக்டா ஒரு 20 ஹவர்ஸ்க்கு மட்டும் திறந்து அவனே பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு நான் அவ்வளவுதான் முடிச்சுட்டேன்னு சொல்லி வேற பிராண்டு பேரை மாத்தி வேற செயின் மாத்தினான். அவனே ஃபுல்லா மாத்தினான். யாராச்சும் கேள்வி கேட்டு அவனை பிளாக் பண்ணிட்டான். ஸோ இந்த 2 காயின் வந்து யாரும் ஏஜிசி ஒன்னு, இன்னொன்னு இந்த மொசைக், இது 2 ரீசன் எனக்கு ஆச்சு. ஓகே 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 ஓகே. நிறைய பேர் டிவால்ட பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க சார். அது பிரிட்ஜிங் சப்போர்ட்ல போய் பாருங்க. ஏன்னா வந்து அதை நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அங்க கன்வர்ஷன் மைக்ரேஷன் விண்டோ இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இதுல எம்இஎக்ஸ்ல கூட அது இருந்துச்சு அந்த ப்ராஜெக்ட். வெளியில வச்சிருக்கோம் சார் இருக்காது. ஓகே. அது வந்து இப்ப நீங்க இல்ல நம்மளே போய் பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே போட்டுப்பாங்க, எல்லாமே
கேட்டிருப்பாங்க, எனக்கு பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணு. ஆனா யாருமே எதுவும் கமெண்டே பண்ணல. நம்ம ஏதாச்சும் கேள்வி கேட்டா நம்மள பிளாக் பண்றானுங்க. அவனுங்க வந்து வேணுனே அந்த என்ன பண்ணிருக்கானுங்க, அந்த ரொம்ப சீக்கிரமா பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பழைய கேஷ்லாம் எடுத்து அதை இது பண்ணிவிட்டு பர்ன் பண்ணி விட்டு அவனுங்களே அதை யூஸ் பண்றானுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி காயின்லாம் நம்ம என்ன பண்றோம், இதை போட்டா நம்ம பைனரிஸ் லிஸ்ட் சொல்லிட்டு வாங்குறோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இப்ப நிறைய காயின்ஸ் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க டக்கு டக்குன்னு என்ன பண்றாங்க, பிராண்ட் பேர் மாத்த சொல்லிட்டு மாத்திட்டு அந்த பழைய காயின்ஸ் எல்லாம் அப்படியே விட்டு அவங்க நைஸா சில ஒண்ணு தெரிஞ்சா சில மாத்த முடியும், சில பேர் மாத்த முடியுமா அப்படியே கழட்டிட்டு விட்டு ஓடுறாங்க சார். அதுல பாத்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் வந்து இந்த மாதிரி புது யூசரோ இல்ல யாரு ட்விட்டர் இல்லாத ஆளுங்களோ இல்ல வேற இருந்தாங்களோ அப்படியே அவங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் காசு அப்படியே போயிருது. ஸோ இது இனிமேல் நம்ம வந்து இந்த சின்ன கம்பெனி மட்டும் யாருமே இன்வெஸ்ட் பண்ண சார். அது பெட்டர் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா எனக்கிட்ட ஒரு லாஸ்ட் வீக்ல ஒருத்தர் கேட்டாரு, இது நான் தெரிலங்க, எனக்கு அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி அது நியூஸ் இருந்துச்சு, எங்க அது மைக்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணலான்னாரு. போய் பாருங்க, நான் போய் பார்த்துட்டு அது மைக்ரேஷன் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி வந்திருக்கு சார்னாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. $80 வாங்கினேன்னாரு. $80 பரவாயில்ல சார், நிறைய வாங்கல, விட்டுருங்க அப்படின்ட்டு. ஓகே 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 சார். யாரோ ஞானான் கணேஷ். சார் இந்த சாரி டு இன்டரப்ட் சார். இந்த ஏஜிசிக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஒன் டே சார், அவன் நிறைய நாள் கொடுத்துருந்தாங்க சார். அதுதான் நான் பாலிகான்ல இருந்து சூஸ் பண்ண போறோம்ட்டு விண்டோ நிறைய நாள் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. லைவ்ல கூட சொல்லி நான் மாத்தினேன். இல்லையா? ஆமா ஆமா நான் மாத்துறீங்க. ஆமா நீங்க மாத்துனீங்க. அதே மாதிரி லைவ்ல கூட நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி மைக்ரேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்ட். நீங்க சொல்லிட்டு தான் நான் மாத்தினேன். நான் இந்த மாதிரி மைக்ரேஷன் நான் மாத்துறப்பே இது ஆக்சுவலா ப்ரோ அதெல்லாம் அவங்க ஹைக்குன்னு சொல்லிட்டு பேர் மாத்தாங்க. மாத்திட்டு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க புது ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருக்காங்க மாதிரி நாங்க 20 டேஸ்க்குள்ள தான் வந்து இது பண்ணிருக்கோம் சொல்லி 20 ஹவர்ஸ்க்கு தான் விண்டோ பேர் ஓபன் பண்ணி சொல்லி அவனு போட்டிருந்தான். ஸோ அதை வச்சுதான் நானே வந்து பண்ணேன். ஸோ நீங்க இப்ப போய் பாருங்களேன், அந்த ஹைக்குன்னு சொல்லிட்டு அவன் பேஜ் மாறி இருக்கு. அதுல பார்த்தா அவங்களுக்கு போட்டிருப்பான் என்ன எவ்வளவு அவர் ஓப்பன் மீன்ஸ் பின் பண்ணிருப்பான். அவங்க 2-3 போஸ்ட் தான் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே தெரியல. ஆனா முன்னாடி ஒரு 3-4 months இருக்கும். அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இது வந்தது. அப்ப நான் சொல்லி ஒரு லைவ்ல தான் நான் சொன்னேன், இது மாதிரி ஏஜிசி டிவால்வ்ன்ற ப்ராஜெக்ட் வந்து வருது, பாத்துக்கோங்க, அதுதான் மைக்ரேஷன் நடக்குது, அதை மாத்திரதானே மாத்திக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் தான் நிறைய பேர் மாத்தினாங்க, ஒரு சில பேர் மாத்தாம விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கூட நான் சொன்னேன், ஏற்கனவே ஒரு தடவை நான் பேசியிருந்தேன் சார் அதை பத்தி, நீங்க மாத்தாம விட்டுட்டீங்கன்னா நான் பார்க்கல சார், கவனிக்கல சார்னு சொல்லியிருந்தாரு. ஒரு சில பேர் வச்சிருந்தவங்களாம் மாத்தினாங்க. ஐம் நாட் ஷுர், பார்த்துட்டு வேணா சொல்றேன். ஆமா அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னொன்று என்னன்னா, நீங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த ப்ராஜெக்ட்டை க்ளோஸா ஃபாலோ பண்ணணும். ட்விட்டர்லயோ டிஸ்கார்ட்லயோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதான் அந்த நியூஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதாவது அந்த நியூஸை நீங்க எப்பவுமே வந்து அப்டேட்டடா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி சிக்கல்கள் வரும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். வேற சார் மொனாடு பத்தி என்ன அப்டேட் இருக்கா சார்? இன்னும் ஒண்ணுமே இல்லை, டிசம்பர்லேயே வரும்னாங்க, ஒன்றும் வரல. அப்கோர்ஸ் அந்த ஸ்டோரி ப்ரோட்டோகால் மட்டும் பைபிட்ல ப்ரீ மார்க்கெட்ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். மொனாடு இன்னும் பெருசா ஸ்டோரி புரோட்டோகால் மார்ச் 2 லிஸ்டிங்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். ஏற்கனவே பைபிட்ல ப்ரீ மார்க்கெட்ல இருக்குங்க. ஆமா சார். 3 நாள் ஆச்சு. அது மோனாட் வந்து டெஸ்ட்நெட் விட போறாங்களா சார்? இல்லைங்க, வரப்போகுதுன்னு லிஸ்டிங்கே வரப்போகுதுங்க. அது லிஸ்டிங்கே டிசம்பர்ல வரும்னு சொன்னாங்க. ஓகே. டிசம்பர் 24 வரும்னாங்க, என்ன வரல. என்ன ரீசன் தெரியல. மேபி மார்க்கெட் ரொம்ப இப்படி இருக்கனால அவங்க லிஸ்ட் பண்ணாம இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆமா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆமா மார்க்கெட் பண்ணாம கொடுத்த டேட். அப்புறம் இந்த வேர்ல்ட் லிபர்ட்டி வந்து மூவ்மெண்ட் லேப்ஸ் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க சார். அது என்ன ரீசனா இருக்குன்னு தெரியல. ஓகே. அதெல்லாம் வர்த்தி ப்ராஜெக்ட் தானா சார்? அது ஓகே தான். அதுல ஏதோ டெக்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. ரொம்ப பெருசா அதை பார்த்தது இல்லை. பார்த்துருக்கு முன்னாடி, ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். அது கொஞ்சம் செக் பண்ணணும். ஓகே. விக்னேஷ் சார், இந்த டெக்ஸ்ல இருந்து நிறைய ஏர் டிராப் எல்லாம் முன்னாடி ஐஎன்ஜே அந்த மாதிரி ஆட்டம் அந்த இதுல எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. டைமண்ட் இப்போ கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. எதுவுமே வர மாதிரியே தெரியல. ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஏதாவது டேக்கிங்ல வச்சிருக்கேன் சார், எதுவுமே காணோம். எதுவுமே அதனாலதான் வருது, ரொம்ப கம்மியான தான் வருது. சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு லூக்ரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வரல. வருது. காஸ்மோஸ்ல கூட எனக்கு அன்னைக்கு ஏதோ ஒன்று போட்டிருந்தான், மிஞ்சி போனால் $3 $2 வரும், அவ்வளோதான் கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி தான் ஏர் டிராப்ஸ் எவ்வளோ பெருசா வரல. பார்ப்போம். மார்க்கெட் இருக்கனால ஏர் டிராப்ஸும் பெருசா வரல. அது எப்படி இருக்குன்றது தெரியல. அது என்னை பொறுத்தளவுக்கு நீங்க அன்ஸ்டேக்கே பண்ணிக்கலாம் அந்த ரிவார்டுக்கு. அது ஒன்றும் இனிமேலாம் ஒன்றும் பெருசா கிடைக்காது. ஏன்னா நீங்க விற்க வேண்டிய நேரத்துல விற்க முடியாம போயிடும். 20 நாள்னு நினைக்கிறேன் வெளியில எடுக்கிறதுக்கு. 21 days நினைக்கிறேன் கெப்லர்ல போட்டுட்டீங்க.
அந்த 21 டேஸ். ஆமா சார். ஆமா. அப்போ நீங்கள் அவசரம் அர்ஜென்ட்டாக விற்கணும்னு நினைக்கும் போது அந்த 21 நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், மார்க்கெட் கீழே போகிற மாதிரி இருந்தோம். அதனால் நீங்கள் ஸ்டேக்கிங் வந்து அன்ஸ்டேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே சார். சார் இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு வியூ இருக்கு. இந்த புல் மார்க்கெட் படி இப்போ வந்து இடிஹெச் வந்து ஆக்சுவலா வந்திருக்கு நம்மளுக்கு இடிஹெச். இதுல பாத்தீங்கன்னா கார்பரேட்ஸ் இடிஹெச் வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேல்ஸ் பார்த்தோன்னா இடிஹெச்ல பிட்காயினோ எல்லாமே வாங்கிட்டு, சாரி இடிஎஃப் தப்பா சொல்றேன், இடிஎஃப்ல பிட்காயின்லாம் வாங்கிட்டு அவங்க திரும்பி சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஷேர் வந்து பிட்காயின்ல இருக்கிறது வந்து மூவ் ஆகாம அப்படியே நிக்குமா இடிஎஃப்? இது கார்பரேட்டோடதா? கார்பரேட் இது. ஆமா. பேலன்ஸ் ஷீட்ல வச்சிருப்பாங்க நிறையா. அது இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து பெருசா அவங்க பேலன்ஸ் ஷீட்ல போட்டுட்டு வச்சிருப்பாங்க. அவங்களும் சேல் பண்ணுவாங்க. சேல் பண்ணாமலாம் வச்சிருக்க மாட்டாங்க. ரொட்டேட் பண்ணுவாங்க. ரொட்டேட் பண்ணுவாங்க. பணத்தை ரொட்டேட் பண்ணாம வச்சிருக்க மாட்டாங்க. ஆல்ட் காயினுக்கு வரும். ஆல் கேனுக்கு வரதோ இல்லையோ they'll book profits. ஓகே ஓகே. அது வேற வகையான இம்பாக்ட் கண்டிப்பா மார்க்கெட்ல இருக்கும்ல அது? இருக்கும். எல்லா விதத்துலயும் இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எல்லா விதத்துலயுமே இருக்கும். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. மதியன் கை தூக்குறாரு. சார் வணக்கம் சார். சார் நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க சார். இப்போ 2021 பார்த்தீங்கன்னா வந்து காயினோட ஓவரால் கிரிப்டோ காயின் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்டர் இருந்தாங்க, நல்ல புல் மார்க்கெட் போச்சு. இந்த டைம்ல வந்து இன்வெஸ்டர் வந்து அதிகமா உள்ளார கொண்டு வரதுக்கான வாய்ப்பையும் வந்து கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? ஏன்னா 40 lakhsக்கு மேல காயின் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்டர் உள்ளார வரதுக்கும் வாய்ப்பு இருக்குமா சார்? வரதானே செய்வாங்க. அவங்களுக்கு முதல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் சம்திங். இந்த ஒரு ஏதாவது ஒரு காயினோ இல்லை இப்போ வந்து ட்ரம்ப்னு ஒரு காயினை வச்சுட்டு கொஞ்சம் வந்திருக்காங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு காயினோ அல்லது பிடிசியோட பெருசா போகுது, இடிஎஃப் பெருசா போகுது, அல்லது இடிஹெச் பெருசா போகுது, ஏதோ ஒரு காயின் பெருசா போகும்போது இல்லை ஏஐ செக்டர்ல பெருசா ஏதாவது மூவ் ஆகும்போதும் அதை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. அப்படித்தான் வருவாங்க. இல்லைன்னா சடனாலாம் வரமாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு காயின், ஏதாவது ஒரு கேட்டலிஸ்ட் இருக்கணும் அவங்கள உள்ள கொண்டு வரதுக்கு. அது இருந்தால் தான் உள்ள வருவாங்க. அது ஏதாவது ஒன்று வரும். ஓகே சார். ஓகே. பார்த்தியின் கை தூக்குறாரு. எக்ஸ்பார் எக்ஸ்பிஜி கேமிங் டோக்கன் சொல்லுங்க. ஆமாம் சார். அது இப்போ நல்லா ட்ராப் ஆயிருக்கு சார். 12 cents இருக்கு. எடுக்கலாங்களா சார்? அது எடுக்கலாம். சொலோனால தான் இருக்கும். ரேடியம்லயும் ஜூபிட்டர்லேயும் எடுக்கலாம். எக்ஸ்சேஞ்சஸ்ல இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அது. ஓகே சார். அப்புறம் இந்த வெராசிட்டி சார், அது எடுக்கலாமா சார்? ரொம்ப இப்போ கீழே தான் வந்திருக்கு. பழைய ரேட்டுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் மேலே போச்சு, இப்போ கீழே வந்துருச்சு. எடுக்கலாம். இன்னும் பெரிய மோசமான ப்ராஜெக்ட் கிடையாது, நல்ல ப்ராஜெக்ட். ஓகே ஓகே ஓகே. வேற எதுவும் சார்? எனக்கு அந்த கிரியேட்டர் பிட்டை பற்றி கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குங்க சார். ஆல்ரெடி பேசிட்டீங்களா சார் அதை பற்றி? கிரியேட்டர் பிட் பற்றி நான் எதுவும் பேசலையே. ஓகே சார். அது இன்னைக்கு அந்த ஏர்ட்ராப் வந்து கிளைம் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க சார். கிளைம் இன்னைக்கு வந்துருச்சா? இன்னைக்கு கேட்டாங்கன்னா கிளைம் வந்தோன்னு சொல்கிறேன் சார். நான் கவனிக்கலண்ணா. எனக்கு ஈவினிங் எப்போ வந்துச்சு? நான் ஈவினிங் பார்த்தேன். ஈவினிங் ஒரு 3 hours முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தெரியாது. நான் பார்த்தது 4 மணிக்கு பார்த்தேன் சாயந்தரம். அப்போ நான் 4 மணிக்கு முன்னாடி பார்த்தேன். வந்துருச்சா? ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் சார். அதில் கிளைம் பண்ணி அதை டேரெக்டாக வேலெட்டுக்கு கொண்டு வரதுக்கு 14 days அன்லாக் பீரியட் கொடுத்துருக்காங்க சார். ஓகே ஓகே ஓகே. ஓ, கிராஜுவலாக கொண்டு வர இமீடியட் செல் பண்ண முடியாத அளவுக்கு. சரி ஓகே. ஆமாம் சார். இன்னொன்று என்ரோல்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சார். அதாவது அந்த பிட் டோக்கனையே வந்து லாக் பண்ணுற மாதிரி. அப்படி லாக் பண்ண என்ன பெனிஃபிட்டுங்க சார் அது? மேபி அவங்க லான்ச் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு அதில் அலோகேஷன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் என்ன பார்க்கல. இன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், அது வந்த உடனே சொல்கிறேன் சார்ன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கல. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே சார். சார் அப்புறம் அந்த ஆல்ரெடி லாக் பண்ணியிருந்தால சார் அந்த ப்ராஜெக்ட் நாஸ்ட்ராடமஸ், அது இன்னும் ஹோல்ட் பண்ணலாமே இல்லை அன்லாக் பண்ணுங்கன்னு சொன்ன 3 நாள் முன்னாடியே சொல்லிட்டேனே. அது அப்போ அனௌன்ஸ் பண்ண அலோகேட் ஆனோன்னு அன்லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா 14 days-ஆ? 14 days அன்லாக் பண்ணிட்டு வெளில இருங்க, வெயிட் பண்ணுங்க. அது பயங்கர கீழே வந்துருச்சு. ஆமாங்க சார். போய் மாட்டிருச்சு. அதுக்குள்ள ஃபண்ட் போய் $250. சார் ஆனால் அவங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க சார், மெம்பர்ஸ் டோக்கன் வந்து, அதாவது ஏஜென்ட்டோடைய டோக்கன் லாக் பண்ண மெம்பர்ஸுக்கு வந்து பிட் டோக்கன் வந்து அலோகேஷன்ஸ்ல கிடைக்குமான்னு சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க வந்து கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க சார். ஆனால் இப்போ கொடுத்துருந்த அந்த அலோகேஷன்ல வந்து எதுவும் கொடுக்கல சார் மெம்பர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஃபியூச்சர்ல எதுனா கொடுப்பாங்களா அந்த மாதிரி? இல்லை, இப்போ கொடுக்கலாம். மீதெல்லாம் இன்னும் கொடுக்குற மாதிரி தெரியல. நம்ம அன்லாக் பண்ணிக்கோங்க. ஓகே 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 சார். சரிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
வேற சார் இப்ப குவான்டிடேட்டிவ் ஈஸிங் வந்து இப்ப பண்ணலன்னா கூட ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல அவங்க பண்ணி தான் ஆகணுமா சார்? இல்ல அது அப்படியே அப்படின்னு அவங்க hold கிடையாது, பண்ணி அப்படி கிடையாது. அப்படி பண்ணி தான் ஆகணும்னா ஒன்றும் கிடையாது, கட்டாயம்லாம் கிடையாது. ஸோ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, அப்படி பண்ணலனா நம்மளுக்கு ஆல்ட் சீசன் வந்து இன்னமும் அப்படியே டிலே ஆகிறதுக்கு டிலே வாய்ப்பு டிலே இருக்கா? ஆகும், இன்னும் 2 மாசம் டிலே ஆகும் ஓகே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஓகே. வேற ஏதோ சார் இந்த இயர் ஆல் சீசன் பார்த்துடலாமா கண்டிப்பா? என்னை பொறுத்தளவுக்கு 90% பார்த்துடலாம். ஓகே சார். ஓகே தென் வேற எதுவும் இருக்கா? இன்னைக்கு செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மாவியா அவரேஜ் பண்ணிட்டேன் சார். 3.7 உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல 3.7ல வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி $1 ரொம்ப அதிகம். நீங்கள் அதான் 25 26 இருக்கு பண்ணுங்கன்னு சொன்னேன், பண்ணிக்கோங்க. நான் பண்ணிட்டேன் சார். இப்போ ஆவரேஜ் பண்ணி 1.2ல இருக்கு ஆவரேஜ். பரவாயில்ல, இன்னும் முடிஞ்சுன்னா உங்கள்கிட்ட இன்கேஸ் ஃபண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் பண்ணிட்டு $1 கொண்டு வந்துடுங்க. $3 போச்சுன்னா தள்ளி விட்டுருங்க. இந்த $2,000 போட்டேன் சார் இதுக்கு ஆவரேஜ் பண்றதுக்கு. நீங்கள் அவ்வளோ ஹையில் பல்காக வாங்கி வச்சிருக்கீங்க 3.7. ஆமா சார். ஓகே 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 சரி ஓகே சரி பார்ப்போம், அடுத்த லைவ்ல பார்ப்போம். பாய். ஓகே சார், பாய் சார். பாய் பாய்.